அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படும்படி விரும்புகிறார், அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதற்காகத்தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தையை கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் எப்படி முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம். முந்தின ஆலயம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் கட்டின அந்த கட்டட ஆலயத்தை இது குறிக்கிறது. இப்பொழுது பிந்தின ஆலயம் என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக தேவன் இப்பொழுது நம்மையே என்ன செய்கிறார்? மாற்றி நம்மை இயேசு தம்முடைய இரத்தத்தினால் கழுவி இப்பொழுது பரிசுத்த ஆவியின் மூலம் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாரே. அப்போ பிந்தின ஆலயம் என்பது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்மை அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முந்தின ஆலயத்திலே பாருங்கள், அங்கே தேவன் ஒரு கட்டடத்துக்குள்ளே ஒரு மகாபரிசுத்த ஸ்தலத்திலே மட்டும்தான் அவர் வாசமாக இருக்க முடிந்தது. அவரால் ஒவ்வொரு தனி நபருடைய இருதயத்திலும் வாசம் பண்ண முடியவில்லை. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம்தான் சிந்தப்பட்டதுனால அவர்களுடைய பாவம் கழுவப்படவில்லை. ஆதலால் பழைய ஏற்பாட்டிலே மனிதன் தேவனிடத்தில் நெருங்கி வருவதற்கு வழி என்ன செய்யலை? திறக்கப்படலை பாருங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இப்பொழுது தேவனிடத்தில் நெருங்கி வருகிற அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த பாக்கியத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம் பாருங்க. அப்போது ஆண்டவர் நம்மளை எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாராம்? இப்பொழுது பிந்தின ஆலயமாக இருக்கிற நாம் இப்பொழுது ஏசு ரோமர் 8:29 பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் நடக்கையிலே இயேசுவின் அந்த பரிசுத்த அந்த அன்பின் சுபாவங்கள் வெளிப்படுகிறதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், நம்முடைய கிரியைகளை பார்க்கிறவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்துதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இதற்காக தான் நம்மை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இப்பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியினால் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, நாம் பார்த்த இந்த சத்தியத்திற்கு பாருங்கள், இன்றைக்கு சில எடுத்துக்காட்டை நாம் பார்க்க போகிறோம். எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நம்மை அவருக்கு பிரியமில்லாத வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை எப்படி தேவன் நம்மை சந்தித்து எப்படி அவரை மகிமைப்படுத்தும் பாத்திரமாக எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு சில எடுத்துக்காட்டுடன் தியானிக்க போகிறோம் பாருங்க. அதற்கு ஆரம்பமாக ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த உலகத்தில் அதிகமான குழப்பம், அதிகமான வேதனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலே வாசிக்கும் செய்திகளை வாசிக்கும் போது எவ்வளவு வேதனையினால் இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் நிரம்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டிற்கு நம்முடைய இந்திய தேசத்தில் ஒவ்வொரு நாளும் பாருங்கள், இந்த பெட்ரோல் டீசல் விலை
இதுவரைக்கும் காணாத விலைவாசி உயர்வை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த பெட்ரோல் டீசல் விலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல் அமெரிக்க தேசத்திலே பாருங்கள், டெக்சஸ் என்ற ஒரு மாநிலத்திலே ஏற்பட்ட ஒரு பெரிய பனி புயலின் நிமித்தம் ஒரு மாநிலமே பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்க தேசத்தில் நடக்கிறது இப்படிப்பட்ட சம்பவங்கள். ஒரு மாநிலமே கரண்ட் இல்லாமல், தண்ணி சப்ளை இல்லாமல் சில நாட்கள் வேதனைப்பட்ட செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். பாருங்கள், இப்படியாக உலகத்திலே வேதனைகளும் பெருகிக்கொண்டே வருகிறது. உலகத்திலே மனுஷன் மிகுதியான நெருக்கங்களை சந்தித்து வருகிறான். அப்போது இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை நடுவிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, நான் சகல ஜாதிகளையும் என்ன செய்வேன், அசைய பண்ணுவேன் என்று சொல்லி ஆகா 2:7 ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நான் சகல ஜாதிகளை அசைய பண்ணுவேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாருங்கள், இன்றைக்கு மனிதன் பொல்லாத வழிகளிலே என்ன செய்து கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எந்த வழியில் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அந்த வழியில் தான் அவன் என்ன செய்கிறான், நடப்பேன் என்று சொல்லி தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் அவன் அந்த கற்பனைகளை மீறி நடந்து பாவம் செய்கிறான். இதன் நிமித்தம் மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகுதியான வேதனை பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆதலால் இந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலும் ஒரு அசைவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்? மனிதன் அவனுடைய பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்பி, இங்கே வேதம் சொல்லுகிறது, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆம், நாம் நம்முடைய பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்பி நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவாகிய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்விலும் கர்த்தர் இந்த நாட்களிலே மனம் திரும்புதலை என்ன செய்து கொண்டிருக்கிறார், கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து அடுத்த பக்கம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பரிசுத்த பாதையிலே நடத்தும்படி, அவர்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கும்படி இந்த நாட்களிலே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்கிறார், கிரியை செய்து வருகிறார். பாருங்க, ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆகா 2:9 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், மகிமைப்பட விரும்புகிறார். அப்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வழியிலே நடக்கும்போது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், மகிமைப்பட முடியும். பாருங்க, அப்போது தேவன் எப்படி இன்றைக்கு ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையிலும் அவனுடைய பொல்லாத வழிகளிலிருந்து எப்படி அவன் மனம் திரும்ப செய்ய உதவி செய்யும்படி எப்படி ஒரு அசைவை கட்டளையிடுகிறார், எப்படி அவனை மனம் திரும்ப செய்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் 2 எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். பாருங்கள், முதலாவது எடுத்துக்காட்டு, பவுல் சவுலாய் இருந்த அந்த காலத்திலே தேவன் எப்படி சவுலை சந்திக்கிறார் என்பதை குறித்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, சவுல் பின்பு பவுலாய் மாறின அப்போஸ்தலன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அது என்னது? சவுல் பவுலாய் மாறி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக, அதன் மூலம் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துகிற ஒரு ஊழியனாய், ஒரு அப்போஸ்தலனாய் அவரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பவுலை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆனால் பவுல் அவருடைய பழைய வாழ்க்கையில் சவுலாய் இருந்த நாட்களில் தேவன் என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அதற்கு நேர் எதிராக அவர் என்ன செய்கிறார், செயல்படுகிறார். பாருங்க, அதுதான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போனான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எந்த சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை பாவத்திலிருந்து மனம் திரும்ப செய்யும்படி கர்த்தர் திட்டம் வைத்திருந்தாரோ அந்த திட்டத்துக்கு எதிராக பாருங்கள் பவுல் சவுலாக இருந்த காலத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தார். பாருங்கள், அவர் சபையை துன்பப்படுத்தி கர்த்தரை பின்பற்றினவர்களை அவர் என்ன செய்தார், கொலை கூட செய்தார். பாருங்கள், அப்போது இங்கே சவுல் தேவனுடைய திட்டத்துக்கு புறம்பான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்.
இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது பாருங்கள். இப்போ தேவன் என்ன செய்கிறார், இந்த நாம் இப்பொழுது அடுத்தது வாசிக்க போகிறோம். அங்கே நாம் 2 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் வாசித்தோமே, கர்த்தர் சகல ஜாதிகளிலும் அசைய பண்ணுவேன் என்று சொன்னார் என்று சொல்லி, எதற்கு அசைய பண்ணுவார், நம்மை கர்த்தரிடத்தில் திரும்ப செய்யும்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அசைவை கொண்டு வருவார் என்று வாசித்தோமே. இங்கே சவுலினுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுகிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் இப்பொழுது 3வது வசனத்திலே கர்த்தர் சவுலை வந்து சந்திக்கிறார் பாருங்கள். அவரோட வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாகிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 9:3, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சவுலை தேவன் எப்படி பவுலாக மாற்றுகிறார் என்ற அந்த சத்தியத்தை பார்க்கிறோம். அந்த 2:7 எப்படி இங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள். இங்கே சவுல் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு சீஷர்களையும் பிடித்து அவர்களை சிறைச்சாலையில் அடைக்கிறது, அவர்களை கொல்லுவது போன்ற துன்மார்க்கமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருந்த போது பாருங்கள், இங்கே கர்த்தர் வந்து என்ன செய்கிறார், சவுலுக்கு வெளிப்படுகிறார். ஒரு பெரிய பிரகாசமான ஒளியின் மூலமாக என்ன செய்கிறார், இயேசு என்ன செய்கிறார், சவுலுக்கு வெளிப்படுகிறார் பாருங்கள். வெளிப்பட்ட உடன் பாருங்கள், ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். கேட்ட உடன் பாருங்கள், அந்த வார்த்தைகள் சவுலுடைய இருதயத்தை தொட்டு விடுகிறது. தொட்டவுடன், நீர் யார் என்று கேட்டவுடன் பாருங்கள், நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொல்லி இயேசு தன்னை சவுலுக்கு வெளிப்படுத்தின உடனே பாருங்கள், சவுல் உடனே தன்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறான். 6வது அப்போஸ்தலர் 9:6 சொல்லுகிறான், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, இயேசு உடனே ஆண்டவர் என்று கூப்பிடுகிறான் பாருங்கள். ஆண்டவரே என்று கூப்பிட்டு, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், இவ்வளோ நாள் நான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன், இனி உம்முடைய சித்தத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சவுல் ஒரு பவுலாக ஆண்டவருடைய சித்தத்தை, அந்த சுவிசேஷ வேலையை செய்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதை தான் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த உலகத்திலே குழப்பமான சூழ்நிலை தான், மிகுதியான வேதனையான சூழ்நிலைகள் அநேகம் காணப்படுகிறது. இதனால் அநேகரோட உள்ளத்திலே அநேகர் குழம்பி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே நான் என்ன செய்வேன், ஒரு சைடில் இப்படி விலைவாசி ஏறிக்கிட்டே போகிறதே, இன்னொரு பக்கத்தில் இன்னும் வேறு விதத்தில் பல கஷ்டங்கள் இருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவதெல்லாம் இதுதான், மகனே மகளே, நான் உன்னோட வாழ்க்கையிலே நீ என்னுடைய சித்தத்தை செய்கிறவனாய் மாற்றும்படி உன்னோட வாழ்க்கையிலே நான் கிரியை செய்து கொண்டிருக்கிற நாட்கள் இது. அதனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி தான் உன் உள்ளத்தை நான் தொட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். அப்போது நாமும் இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டிய பதில் இதுதான். அது என்னது, ஆண்டவரே நீர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் ஒரு நாட்களாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. எப்படி ஆண்டவர் சவுலை தொட்டவுடன் அவர் பவுலாய் மாறி, எப்படி அவர் உடனே பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் மாற்றம், உடனே அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் மாறிவிடுகிறார், ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் மாறிவிடுகிறார். அதன் மூலம் பாருங்கள் பவுலை பார்த்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன, சபையை துன்பப்படுத்தினோனா இப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் என்று சொல்லி பாருங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து
அன்றைக்கு ஜனங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். அதன் மூலம் மத்தேயு 5:16 தேவன் நம்மை குறித்து வெளிப்படுத்துகிற அந்த திட்டம் பாருங்கள். சவுலாயிருந்த பவுலாய் மாறின அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம் பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அதை தான் தேவன் செய்ய விரும்புகிறார். நாம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எல்லோரும் முழு நேரமாக வந்து சுவிசேஷ பணியை செய்யும்படி அழைக்கப்படவில்லை பாருங்க. ஆனால் எல்லோருமே பாருங்கள் இந்த சுவிசேஷ பணியிலே பங்கெடுப்பதற்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவரை டீச்சராய் அழைத்து தேவன் இந்த திட்டத்திலே பங்கெடுக்கும்படி சித்தம் வைத்திருக்கிறார். இன்னொருத்தர் ஒரு என்ஜினியராக இருந்தோ, இன்னொருத்தர் ஒரு பேங்கில் வேலை செய்கிறவராகவோ, அல்லது இன்னொருத்தர் வேறு ஏதோ ஒரு வேலை செய்கிற மூலமாகவோ, ஒவ்வொருத்தரையும் பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே தேவன் அவர்களை பயன்படுத்த என்ன செய்கிறார்? சித்தமாக இருக்கிறார் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகள், தேவன் நமக்கு தருகிற அந்த வேலை, அது எல்லாம் அதில் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. இந்த தேவ திட்டத்தை நான் நிறைவேற்றும் போது என்னுடைய இந்த டீச்சர் பணியின் மூலமாக என்னை காண்கிறவர்கள் நான் இந்த டீச்சர் பணியின் மூலமாக செய்கிற நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நிறைய நேரம் மறந்து போயிடுறாங்க. அல்லது ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறவரோ அல்லது ஒரு கட்டட தொழிலில் வேலை செய்கிறோ ஒவ்வொருத்தரும் பாருங்கள், அவங்க அந்த வேலையின் மூலமாக செய்கிற அந்த நற்கிரியைகளை மூலமாக அதில் தேவனுடைய சுபாவத்தை, அதிலே தேவனுடைய பரிசுத்தத்திலே, தேவனுடைய அன்பிலே, தேவனுடைய இரக்கத்தை அந்த வேலையிலே அவர்கள் வெளிப்படுத்துவதன் மூலம் அதை பார்த்து, சார் இந்த சார் நல்ல முதலாளியாக இருக்கிறாரு, இவர் நல்ல அன்பாக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவருடைய வாழ்க்கையை பார்த்து தேவனை, பரலோகத்தில் இருக்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் என்பதே இன்றைக்கி அநேகர் என்ன செய்து விடுகிறார்கள்? மறந்து விட்டார்கள் பாருங்கள். மறந்து விட்டு இவர்கள் இப்பொழுது தங்களுடைய வேலை ஏதோ அவர்களுடைய வயிற்று பிழைப்பை நிறைவேற்றுவதற்காக ஏதோ வேலை பார்க்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய அந்த வேலையில் இருக்கிற திட்டத்தை மறந்து அநேகர் என்ன செய்கிறார்கள்? வாழ்கிறார்கள். அதனால்தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் செய்கிற தொழிலே, வேலையிலே ஒரு பெரிய நஷ்டத்தை நாம் என்ன செய்தோம்? சந்தித்தோம். ஏன்னா நம்முடைய வேலையில் இருக்க தேவ நோக்கத்தை என்ன செய்து விட்டோம்? மறந்து விட்டோம் பாருங்கள். அப்போ தேவ நோக்கத்தை மறந்து போகும்போது தேவனோட ஆசீர்வாதமும் நம்ம என்ன செய்கிறோம்? இழந்து விடுகிறோம். அப்போது இந்த கடினமான நாட்கள் நடுவிலே தேவன் நம்முடைய உள்ளத்தில் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் நம்மை பார்த்து இதை தான் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு தந்திருக்கிற அந்த குடும்பம், அந்த வேலை, அதன் மூலமாய் வெளிப்படுகிற உன் மூலமாய் நான் வெளிப்படுத்துகிற அந்த நற்கிரியை, அந்த என்னுடைய சுபாவம், அன்பின் சுபாவம், அந்த இரக்கம், அந்த பரிசுத்தத்தின் மூலமாக அதை பிறர் பார்த்து பரலோகத்தில் இருக்கிற என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும்னு சொல்லி நான் உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன்னுடைய வேலையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறேனே, அந்த திட்டத்துக்கு நீ உன் குடும்ப வாழ்க்கையில், உன் வேலை வாழ்க்கையில் மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார் பாருங்கள். அவருடைய சித்தத்தின்படி நீ நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே நாம் வரணும் பாருங்கள். அது அந்த திசையில் எப்படி சவுலை சந்தித்து அவரை பவுலாய் மாற்றினாரோ அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்கள், பவுலாய் மாறி பாருங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினது போது பாருங்கள் ஆண்டவர் பவுலை எவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தினார் பாருங்கள். இந்த வேத புஸ்தகத்திலே, புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட பாதி புஸ்தகம் அவரை கொண்டு தான் ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார் பாருங்கள். அப்போது தேவ பிள்ளைகளே, அந்த அளவுக்கு பாருங்கள் ஆண்டவர் பவுலின் மூலம் என்ன செய்தார்? இன்றைக்கும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், அவர் வாழ்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் சவுலை தொட்டவரை பவுலை மாற்றின போது இன்றைக்கு பவுலின் வாழ்க்கையின் மூலம் 2021 ஆண்டிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா வேதத்தில் பவுல் எழுதின அந்த நிருபங்கள், அந்த ரோமர், எபேசியர், இந்த நிருபங்களை வாசித்து இன்றைக்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய ரட்சிப்பை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு வரைக்கும் அவரோட வாழ்க்கை தேவனுக்கு என்ன செய்கிறது? மகிமையை கொண்டு வருகிறது பாருங்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தை வைத்து தான்
தேவன் உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை தானே, என் வாழ்க்கையின் மூலம் ஆண்டவர் எங்கே மகிமைப்படுவார்? அப்படியெல்லாம் தேவ பிள்ளைகளே, தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அன்றைக்கு சவுலை பவுலாய் மாற்றி 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் ஒரு நபரை கொண்டு மகிமைப்பட்டு கொண்டே இருக்க முடியும் என்றால், தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் மகிமைப்படுவதற்கு, அவர் உங்களுடைய வாழ்க்கையை சவுலை பவுலாய் மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையும் அவர் மாற்றுவது அதிக நிச்சயம். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? நாமும் பவுலை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாருங்கள், ஆண்டவர் நமக்கு காட்டுகிற பாதையில் என்ன செய்யணும்? வாழணும் பாருங்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மறுபடியும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாட்களில் என் உள்ளத்தில் ஆண்டவர் எப்படி சவுலை பவுலாய் மாற்றி அவரோட வாழ்க்கையில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீரோ, இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி தான் என் வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கீங்க. ஆனால் நான் இன்னும் அதை உணராமல் என்ன செய்கிறேன் இருக்கேன். ஆண்டவரே, இன்றைக்கு அதை உணர்ந்து கொண்டவனா என்னை மாற்றுங்கப்பா. நான் எந்தெந்த காரியத்தில் மாற வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? ஆண்டவரே, இப்படி சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? எல்லாரும் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் எல்லாரும் என்ன செய்ய போகிறோன்னா, ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம், கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த கிரியை நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்காரு பாருங்கள். அப்போது ஆண்டவருடைய இந்த கிரியைக்கு, நம்முடைய இருதயத்தில் அவர் செய்து கொண்டிருந்த கிரியைக்கு நாம் இடம் கொடுத்து கீழ்ப்படியும் போது தான் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமாதானத்தை, ஆண்டோட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? நாம் அனுபவிக்க முடியும் பாருங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் ஆண்டவரே சவுலை பவுலாய் மாற்றின அந்த காரியத்தின் மூலமாய் இந்த கடினமான நாட்கள் நடுவிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறீர் என்ற சித்தத்தை நீர் தெளிவாக இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலர் தங்களோட உள்ளத்திலே குழம்பி போயிருக்காங்க. ஐயோ, இந்த காரியம் செய்கிறேனே எனக்கு வாய்க்க மாட்டேங்குதே, ஐயோ இந்த காரியம் செய்கிறேனே வாய்க்க மாட்டேங்குதே, ஆண்டவரே ஏன் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது என்று சொல்லி அநேகர் அழுது கொண்டிருக்கிறாங்க. தேவ சித்தம் இன்னதென்று தெரியாமல் நேர அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர், இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் என்ற சித்தத்தை நீர் தெளிவாய் ஆண்டவரே பவுலின் வாழ்க்கையிலிருந்து சவுலை பவுலாய் மாற்றின அந்த சம்பவத்திலிருந்து தெளிவாய் பேசியிருக்கிறீரப்பா. நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இப்பொழுது அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடட்டும். அன்றைக்கு சவுல் உம்மை நோக்கி கூப்பிட்டாரே, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீர் என்று உம்மை நோக்கி கேட்டாரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஆண்டவரே இந்த நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி உம்மிடத்தில் கேட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே பவுலை போல நிறைவேற்றுவர்களாய் மாற்றுங்கப்பா. அதன் மூலம் எப்படி அவர் ஒருவேளை பவுல் அவர் மரித்து பரலோகத்துக்கு போய் 2000 ஆண்டுகளுக்கு ஆகிவிட்டது, ஆனால் இன்றைக்கும் அவர் எழுதிய அந்த கடிதங்கள் மூலம் நிருபங்கள் மூலம் இன்றைக்கும் அவர் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு தேவ திட்டம் உம்முடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் குறித்து நீர் வைத்திருக்கிறீர் என்பதை உடைய பிள்ளைகள் உணர்ந்து நாட்களில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க உடைய திட்டத்தின்படி வாழ தங்களை புதியதாய் குடும்பமாய் அர்ப்பணித்து வாழ்ந்து அதன் மூலம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாதையில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நடக்கச் செய்யும். அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் மகிமைப்படும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.